ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடி எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் வீட்டில் அஞ்சலி அந்த சந்திரா கிட்ட வந்து பக்கத்தில் நின்று யார் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த சந்திராங்கிறவங்க வந்து மச்சான்னு முரளியை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் முரளி வந்து இவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல, நான் அஞ்சலிக்கு துரோகம் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த வீட்டோட ஒரு தூணில் போய் தலையை இடிச்சுக்கிட்டு நான் செத்து போகிறேன், நான்லாம் இனிமேல் இருக்க மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா ராகவ் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கத்து பார்த்தா அஞ்சலி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. மாமா அவங்க வந்து அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா முரளி இதுக்கப்புறமா நான் இங்கே இருக்க மாட்டேன், எங்கேயாவது போய் செத்து நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேகமாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ அஞ்சலி பார்த்தோம்னா ஃபோன் பண்ணுறாங்க. முரளியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இப்படின்னு வருது, நாட் ரீச்சபிளும் வருது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மனோகர் வந்து எங்கே போயிருக்காங்களோ என்னன்னு எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. பாட்டி எல்லாரும் பதட்டமாக இருக்கும்போது பார்த்தா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முரளிங்கிறவங்க வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அஞ்சலி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அவருக்கு ஏதாவது ஒன்றுனா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ ராகவ் அபி ஆகாஷ் அனு எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. மனோகரும் அங்கே வந்துடுறாங்க. இப்போ போனதுமே டாக்டர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தலையில் அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிருக்கு அப்படின்னதுமே இப்போ இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீட்டுக்கு காட்டுறாங்க. வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கும்போது பார்த்தா ராகவ் அபி ஆகாஷ் அனு எல்லாருமே வந்துடுறாங்க. முரளியும் கூட வந்துடுறாங்க, அஞ்சலியும் வந்துடுறாங்க. இப்போ ரொம்ப அஞ்சலி சந்தோஷமாக இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டால் முரளிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் நடந்தது வந்து சந்திரா வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது மாதிரி தான் முரளி வந்து எல்லாமே செட்டப் தானே. முரளி வந்து இந்த மாதிரி அம்மான்னு கூப்பிட்றதுனால ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் அபி ஆகாஷ் அனுவால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தோம்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தோம்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதாவது அவங்க யார் அப்படி சந்திராங்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ முரளி ஏன்னா பழைய ஞாபகம் வந்துட்டதுனால ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. இப்போ இந்த பக்கத்து அஞ்சலியும் கோவமாக இருக்காங்க. அப்போ தான் பார்த்தோம்னா அந்த சந்திரா வந்து நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது இப்போ கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. இப்போ உண்மையை சொல்லி எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிக்கிற அப்படிங்கும்போது இப்போ சந்திரா வந்து அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அபி பேச ஆரம்பிச்சிடறாங்க. நாங்கள் தான் இந்த மாதிரி பண்ணோம், ஒருத்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அந்த மாதிரி ஞாபகம் மருதி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுத்தோம்னா அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துன்னு சொன்னாங்க. அதான் நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணோன்னு சொல்லி ராகவ் அபி ஆகாஷ் அனு 4 பேரும் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் அஞ்சலி கோவப்படுறாங்க, பாட்டியெல்லாம் கோவப்பட்டாலும் இருந்தாலும் கடைசியில் நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சந்திராவை கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணுமே தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்டு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் முரளி மனசுக்குள்ளார மாட்டிக்கிட்டாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருங்களா, இனிமேல் ஓப்பனாக நம்ம எல்லாம் மோதிக்க போகிறோம், பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. இவங்களும் இந்த பக்கத்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ராகவ் குரூப்ஸும். அதோடு இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.